படிக்காத ஒருத்தன் வந்தான் நம்ம தாத்தா காமராஜ். தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். இவன் வந்தான் தெருவுக்கு தெரு குடிப்பவன் கட்டி குடிக்க வச்சான். ரெண்டு தாண்டா இது. நான் கல்வி கற்றிருக்கிறேன், ஒழுக்கமானவன், உண்மை பேசுவேன், நேர்மையாக இருப்பேன், பொய் பேச மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பிறர்மனை நோக்க மாட்டேன், ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன், மது இருந்த மாட்டேன், மானுட குலம் ஒழுக்க விதிகளுக்கு வைத்திருக்கிறபடி நான் வாழ்றேன் அப்படின்னா இவன் யார்? இவன் தாண்டா உயர்குடி பிறந்தோன், நற்குடி மகன். இவன் தான் உயர்ந்தவன். இது எல்லாம் செய்வேன். 10 பொண்டாட்டி கட்டுவேன், 5 பொண்டாட்டி வைப்பேன், வப்பாட்டி மயனுக்கலாம் பதவி கொடுப்பேன், கோடி கோடியா கொள்ளையடிப்பேன், ஊரை சுரண்டி கொழுப்பேன். இவன் தாண்டா அயோக்கிய பை, இழிசாதி ஈன மகன். நீ இவனை கொண்டாடிட்டு அவனை தாழ்ந்தவங்கிற? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் இந்திய நாட்டில் முதல் குடிமகனாக ஆன பிறகும் அவன் கோயிலுக்குள்ள போக முடியல. ஒரு மரத்து நிழல்ல கீழே குடும்பத்தோட இருந்து யாகம் வளர்த்து சாமியை கும்பிட்டு போயிட்டான். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானது புடுங்கிறதுக்காடா? எங்கடா ஒளிஞ்சிச்சு உன் சனாதனம்? எங்கடா வந்தது சமத்துவம்? எங்கடா வந்தது சகோதரத்துவம்? அன்டச்சபிலிட்டி இஸ் கிரைம்னு போஸ்ட் கார்டில் எழுதி வச்சு புடுங்கிறதுக்காக எழுதி வைக்கிற ஐயா பெரியார் அவர்கள் தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், சமூகத்தில் எந்த சிக்கலும் இல்லை. இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நீ உயர்ந்தவன் இருக்கட்டும், ஆனால் உனக்கு கீழே தாழ்ந்தவன் எவனும் இல்லை. இங்கே வார்த்தையை உற்று கவனியுங்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் என்றுதான் சொல்வார்கள் இருக்குமே ஒழிய தாழ்ந்தவன் என்று இருக்காது. தாழ்த்தப்பட்டவன் என்றால் என்னை தாழ்த்தியவன் எவன் என்ற. நீ எதில் தாழ்ந்தாய்? நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணத்தில் வீழ்ந்தாய். எதில் தாழ்ந்தாய்? சூலிய சீசர் சொல்கிறான், உன் தகுதியை உன்னை பற்றி அடுத்தவன் அறிவிப்பதற்கு முன்பே நீ எழுந்து சொல்லடா நான் ஆகச் சிறந்தவன் என்று. அப்படின்னு என்ன சொல்லணும்? தமிழர்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்ப, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம், உலகிற்கு அறிவை கவன் கொடுத்த ஒரு இனம் உண்டென்றால் அது தமிழர்கள் நாங்கள் தான் என்கிற திமிரோடு நிமிரணும். நீ எதுக்கு தாழ்ந்தவன்? எதுல தாழ்ந்தவன்? உயர்ந்தவன் எவனடா? எவன்? உன் ரத்தம் வேர்வையாக சிந்தி நீ கண்ணு மொழி புதுங்க கண்ணச்சதை தொங்க வேர்வை உப்பெல்லாம் வேர்வை உடம்பெல்லாம் உப்பாக பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க நீ வெம்பாடுபட்டு உழைத்து கொடுக்கிறதை தின்கிறவன் உயர்ந்தவன், உழைக்கிற நீ தாழ்ந்தவன் என்றால் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை உன் ஆள் மனதில் எழுதி வை. என்னை அடிமை என்று அடிமைப்படுத்த நினைத்தால் உன்னை அழித்து ஒழிப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். சாதிகள் இல்லையடி பாப்பா, பாரதி பாடியிருக்கலாம். சாதி இல்லை அப்பா, சாதி இல்லை தாத்தா, சாதி இல்லை பெரியம்மா, சாதி இல்லை அம்மா என்று பாடியிருக்கலாம். ஆனால் அவன் அடுத்த தலைமுறை பிஞ்சுகளின் நெஞ்சிலே இந்த சாதியை நஞ்சு விழுந்து விடக்கூடாது என்று சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர்னா. யாரு உயர்ந்த சாதிங்கிறான்? அன்பு நிறைய கொண்டவன் எவனோ அவனே உயர்ந்தவன்கிறான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை இவன் பாப்பான் என்று கற்றுக் கொடுத்தது திராவிட திருவாளர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த நாட்டில் சாதி ஒழிப்பு, சமூக நீதியெல்லாம் பேச அருகதை வைத்திருந்தவன் ஒருத்தன் நம் தாத்தா கலியபெருமாள் அவர்கள் தான். தன் மகளை பெற்ற மகளை படையாச்சி தாத்தா பாறையர் ஒருவரை தேடி போய் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலியபெருமாள் மட்டும்தான். அவன் பேசலாம் சமூக நீதியே, சாதி ஒழிப்பு, சமூக நீதி அவன் பேசலாம். அவன் இல்ல, அவன் பேரை நான் பேசுறேன். அதேதான் அண்ணன் தமிழரசன் முன்னெடுத்தார். இந்த இருவரும் தலைவர்களின் கனவை நிறைவேற்றிய தலைவனின் மகன் என்கிற முறையிலே இந்த மண்ணிலே நிற்கிறேன். ஈழத் தாயகத்திலே நீ எந்த சாதியாவும் இரு, என் கோடு என் நாடு, தமிழீழ மண்ணுக்குள் எவர் வந்தாலும் தமிழனாக வர வேண்டும், தமிழ் தாயின் பிள்ளையாகத்தான் உள்ள வரணும். அப்படிதான் படைய கட்டினான். அதனாலதான் அவ்வளவு பெரிய ராணுவத்தை எதிர்த்து வெறும் 20,000 வீரர்களை வைத்து 35 ஆண்டுகள் சண்டை போட முடிந்தது பிரபாகரனால் என்றால் ஓருமை, ஒற்றுமை. எல்லாருக்கும் உண்டானது எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் அதான்டா சமூக நீதி. எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா ஏன் போட்டி?
ஒரு எளிய கோட்பாடு என் உடன் பிறந்தவர்களே. நாம கேட்பது 5 பேர் இந்த வீட்டிலே இருக்கிறார்கள், 5 பேருக்கான சாப்பாடு அனுப்பிடு. 50 பேர் அந்த வீட்டிலே இருக்கிறார்கள், 50 பேருக்கான சாப்பாடை அனுப்பிவிடு. இப்ப போட்டி இல்லை, பொறாமை இல்லை. ஆனால் 50 பேர் இருக்கிற வீட்டிற்கு 5 சாப்பாடை அனுப்புவதும் 5 பேர் இருக்கிற வீட்டிற்கு 50 சாப்பாட்டை அனுப்புவதும் சமூக நீதி அல்ல, சமூக அநீதி. இதனால்தான் பிரச்சனை. ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி. இந்த குடும்ப அட்டையை ஒரு அப்பத்தா வைத்திருக்கிறாள். அவள் வீட்டில் ஒருத்தி தான் இருக்கிறாள், அவளுக்கு 10 கிலோ அரிசி. பக்கத்து வீட்டிலே 10 பேர் இருக்கிறார்கள், அப்பா அம்மா அண்ணன் தங்கை, இப்படி 10 பேர் இருக்கிறார்கள். 10 பேர் இருக்கிற அந்த குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி தான். இது நியாயமான பங்கீடா, சம பகிர்வா? இதுதான் நம்முடைய கேள்வி. நீ எண்ணி கொடு, எடுத்து கொடுக்காதே. நீ அளந்து கொடு, அள்ளி கொடுக்காதே. இதுதான் எங்கள் கோட்பாடு. இதான் எங்க கோட்பாடு. இந்த நாட்டில் இடஒதுக்கீடை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், நாங்க தான் கற்றுக் கொடுத்தோம், அள்ளி கொடுத்தோம், கிள்ளி கொடுத்தோம், ஒன்னும் புடுங்கல. இதை சாதித்த ஒரே ஒரு மகன் நம்முடைய ஐயா ஆனமுத்தவர்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் ஒற்றை மகனின் தொடர் போராட்டத்தின் வெற்றிதான் இன்று நீனும் நானும் பெற்றிருக்கிற இடப்பகிர்வு. இட ஒதுக்கீடு என்கிற வார்த்தையை ஒழிக்கணும். இட பங்கீடு, இடப்பகிர்வு என்றுதான் அதை பயன்படுத்தணும். நீ எதுக்கு என்னை ஒதுக்குற? இட ஒதுக்கீடு எதுக்கு ஒதுக்குற? பங்கீடு செய், பங்கீடு செய். எப்படி பங்கீடு? திராவிட கட்சிகளுக்கு சொல்லிக் கொடுக்க போறியா? எப்படி பங்கீடு? தேர்தல் நேரத்தில் வாக்கு பறிக்க வரும்போது ஓட்டுக்கு எப்படி எண்ணி காசு கொடுக்குற? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா அம்மா, நல்லா இருக்கீங்களா பெரியமா? எத்தனை நம்ம வீட்டில்? 5 பேரா? 5 ஓட்டு இல்லையா? சரி, 5 ஓட்டு 500 500 500 2500 கொடுத்துருப்பா. இதுக்கு என்னது? பங்கீடு. ஓட்டுக்கு கொடுக்குற பங்கீட்டை நாட்டுக்கு ஒரு தடவை கொடுங்கிறோம். எப்படி என்றது? ஓட்டை எப்படி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு ஓட்டுன்னு எண்ணி இப்படி காசு கொடுக்க தெரியுதோ அப்படி எங்களை குடிவாரி எண்ணு. படையாச்சி எவ்வளவு, பறையர் எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, செட்டியார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, கோணார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கவுண்டர் எவ்வளவு எண்ணு. குயவர் எவ்வளவு, குறவர் எவ்வளவு, ஒட்டர் எவ்வளவு எண்ணு. போயர் எவ்வளவு, முடி திருத்துகிற மருத்துவர் குலம் எவ்வளவு, துணி வெளுக்கிற வண்ணார் குலம் எவ்வளவு, என்னடா எண்ணி கொடு. எங்க ஐயா 10.5 கேட்கிறாரா? கொடுக்காத, என்ன இல்லைங்க 10.5க்கு மேல வருதுங்க, 15 கொடு. இல்ல 10.5 இல்லைங்க, அதுக்கு குறைவா வருது, 8 தான் வருது, கொடு. எங்க ஐயா எதிர்த்தா என்னை வந்து கேள். பல முறை எங்களுடைய போற்றுதற்குரிய பெருந்தகை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சாதி வாரி கணக்கெடு கணக்கெடு என்கிறார். நீ நம்ம கொடை வள்ளலுக்கு பிறந்த கோமகன் மாதிரி இருந்தா நீ எடுத்துக்க. என்ன கூறுகட்டி வைக்கிறன்னு கத்தரிக்காயா வெண்டைக்காயாடாது? என்னுடைய உரிமை. இந்த நிலம் என்னது? இந்த அரசியல், இந்த அதிகாரம் என்னது? நான் உனக்கு 3 விழுக்காடு கொடுத்தேன், 10 விழுக்காடு கொடு, 5 விழுக்காடு கொடுக்கிறேன். இதையெல்லாம் கொடுக்க நீ யார்? நீ இருக்கிற நாற்காலி நாங்கள் கொடுத்த இடம் என்பதை நீ முதல்ல மறந்து. அந்த இடமே நாங்கள் உனக்கு கொடுத்த ஒதுக்கீடு. நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு, எத்தனை அமைச்சர்? அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர்? ஆனால் ஒரே வீட்டிலே 2 அமைச்சர். அப்பா முதலமைச்சர், மகன் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர், நாளை துணை முதலமைச்சர். ஒரே வீட்டிலே 2 அமைச்சர். நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர்? எண்ணி பார்த்துக்க. இங்க எங்க சமூக நீதி, சரியான பிரதிநிதித்துவம் எங்கே இருக்கிறது? 3% இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 3.5% விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்தது யார்? மாநில அரசு. 10.5 விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி, மாநில அரசு. இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை, அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி.
இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு என்ன பதில்? நீ மாநில உரிமை பேசினாய், மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறாய். மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி, இந்த முழக்கத்தை வைத்தது யார்? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், இதை பேசியவர்கள் யார்? யார்? ஏன் இந்த உரிமைக்கு பேசல? 18 விழுக்காடு தேவேந்திரர், பறையர் இவர்கள் எல்லாருக்கும், பழங்குடி மக்களான குறவர், ஒட்டர் எல்லாருக்கும், போயர் எல்லாருக்கும் சேர்த்து இந்த 18 விழுக்காட்டிலே 3 விழுக்காடு அருந்ததியர் சமூகத்திற்கு எடுத்து கொடுத்தவர் ஐயா கருணாநிதி. அவர்கள் கேட்டது தனி இட ஒதுக்கீடு, நீங்கள் கொடுத்தது எங்களுக்குள் இருந்து உள் ஒதுக்கீடு. தம்பி தங்கைகளே, நானே நெளிஞ்ச தட்டில் 5-6 பருக்கைகளை போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கே இது பத்தலை. இதுல 2 எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்து விடுவது எந்த வழியில் நியாயம்? பக்கத்தில் ஒருத்தன் சட்டி சட்டியா ஆக்கி பிரியாணி தின்று இருக்கும்போது நான் இத்தனீண்டு ஒரு வேளை கஞ்சி நெலிஞ்ச தட்டில் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறத எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுப்பதை எப்படி நீங்கள் சரியான பங்கீடாக பார்க்குறீங்க? நேர் அவர்கள் அமைச்சரவையிலே பல தர்க்கம் நடக்கிறது. ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தி வைக்கப்பட்ட குடிகளின் சார்பாக ஒற்றை மகன் முழங்கினார். இந்த இடஒதுக்கீடு என்கிற கோட்பாடு ஏழை பணக்காரன் என்ற நிலையிலிருந்து வரவில்லை. உங்கள் முன்னால் நிற்கிற மகன் சீமான் இந்த தெருவில் நடக்கக்கூடாது என்பது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த குளத்தில் குளிக்கக்கூடாது என்று தடை இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. இந்த கோயிலுக்குள் நான் நுழையக்கூடாது என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக அல்ல. எங்க அப்பத்தா முளையை வெளியே தொங்க போட வேண்டும் என்று இருந்தது நான் ஏழை என்பதற்காக இல்லை. முட்டிக்கு மேலே என் தாத்தனும் பாட்டனும் வேட்டியை கட்ட வேண்டும் என்ற நிலை இருந்தது நாங்கள் ஏழை என்பதற்காக அல்ல. தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்பதாலே கல்வி எனக்கு மறுக்கப்பட்டது ஏழை என்பதற்காக அல்ல. சாதி இழிசாதி மகன், ஈன பிறவி, தீண்டத்தகாதவன் என்பதற்காக. இதனால் எதன் அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதன் அடிப்படையிலே அது எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இட ஒதுக்கீடு என்பதை என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்கணும். நீ ஏழை பணக்காரன் இல்லை, என்னரும் தம்பி தங்கைகளே, எனதருமை பெற்றோர்களே, ஏழையாக இருக்கிற சீமான் நாளை அதானி அம்பானியாக மாறிவிட முடியும். பொருளாதார அளவுகோல் மாறும். ஆனால் இந்தியாவின் முதல் பணக்காரனாக நான் வந்தாலும் நான் பறையன், நான் அருந்ததியன், நான் இளிமகன், நான் சாணான் என்பதில் மாற்றம் வராது. அதனால இதை ஒழிக்க துடிக்கிறோம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ராம்நாத் கோவிந்த் இந்திய நாட்டில் முதல் குடிமகனாக ஆன பிறகும் அவன் கோயிலுக்குள்ள போக முடியல. ஒரு மரத்து நிழல்ல கீழே குடும்பத்தோட இருந்து யாகம் வளர்த்து சாமியை கும்பிட்டு போயிட்டான். அப்ப பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவானது புடுங்கிறதுக்காடா? எங்கடா ஒளிஞ்சிச்சு உன் சனாதனம்? எங்கடா வந்தது சமத்துவம்? எங்கடா வந்தது சகோதரத்துவம்? அன்டச்சபிலிட்டி இஸ் கிரைம்னு போஸ்ட் கார்டில் எழுதி வச்சு புடுங்கிறதுக்காடா எழுதி வைக்கிற? எதுக்கு? தீண்டாமை மிகப்பெரிய பாவம் என்று பாடத்தில் எதுக்குடா கற்பிக்கிற? எங்கடா இது? எங்க இது? பறையன் தொட்டு கொடுத்த காசை வாங்காம போய்வியாடா? பரதேசி பழம் வாங்கி நல்லா மடிச்சு சட்டைகளை வச்சுக்கிறீல்ல? சொல்லு. நான் உழைச்சி விளைய வச்ச கத்தரிக்காய் இனிக்குது, வெண்டைக்காய் இனிக்குது, நீயே விளைய வச்சு சாப்பிடு. இளையராஜா, எங்க அப்ப இளையராஜாவை தாண்டி இந்த உலகத்தில் ஈடு இணையற்ற இசை மேதை கிடையாது. நான் ஆதாரத்தோட என்ன தர்க்கம் பண்ணி வெல்லா பார்ப்போம். வெல்லா தளபதி என்கிற ஒரு படம், நீ வணிக படம் தானே, எடுத்து போடுற, எடுத்து போடு. ஒவ்வொரு பாட்டு ஒரு மனிதன் மூளைக்குள்ள இத்தனை இசை வடிவம் உருவாயிருக்குன்னு உலகத்தில் எவனும் நம்ப மாட்டான். பால்மரியட்டு, பீத்தோவான், மொசாட்டு எல்லாரையும் கூட்டி வாடா. 2.5 மணி நேரம் படத்துக்கு பின்னணி இசை போட சொல்றா. எங்க அப்ப மாதிரி போட்டான், அங்க போயிடும்டா, போட்டு சொல்லு. ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஈடு இணையற்ற இசை மேதை எங்கள் அப்பன் இளையராஜா. படிக்காத ஒருத்தன் வந்தான், நம்ம தாத்தா காமராஜ். தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் கட்டி படிக்க வச்சான். இவன் வந்தான், தெருவுக்கு தெரு குடிப்பவன் கட்டி குடிக்க வச்சான். 2 தாண்டா இது. நான் கல்வி கற்றிருக்கிறேன், ஒழுக்கமானவன், உண்மை பேசுவேன், நேர்மையா இருப்பேன், பொய் பேச மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பிறர்மனை நோக்க மாட்டேன்,
ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன், மது இருந்த மாட்டேன், மானுட குலம் ஒழுக்க விதிகளுக்கு வைத்திருக்கிறபடி நான் வாழ்றேன் அப்படின்னா இவன் யார்? இவன் தான்டா உயர்குடி பிறந்தோன் நற்குடி மகன், இவன் தான் உயர்ந்தவன். இது எல்லாம் செய்வேன். 10 பொண்டாட்டி கட்டுவேன், 5 பொண்டாட்டி வைப்பேன், வப்பாட்டி மயனுக்கலாம் பதவி கொடுப்பேன், கோடி கோடியா கொள்ளையடிப்பேன், ஊரை சுரண்டி கொழுப்பேன். இவன் தான்டா அயோக்கிய பை இழிசாதி ஈன மகன். நீ இவனை கொண்டாடிட்டு அவனை தாழ்ந்தவங்கிற